சரிங்க சார், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில புறப்பரப்பு வேதியியல் தமிழ்ல என்னென்ன நாம இம்பார்ட்டண்டா பார்க்குறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டா அதில் நமக்கு சப்ஜெக்ட் சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்கான்றது தெரியணும். அந்த சிலபஸ்ல இருந்து நாம முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஸோ நமக்கு சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில வாட் இஸ் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி என்ன, எதுக்காக சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பத்தி படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறான்னு சொன்னா மேக்சிமம் எதுக்காகன்னு சொன்னா ஒரு ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுதுன்னு சொன்னா அந்த ரியாக்ஷன்ல கேட்டலிட்டிக் அங்க என்ன வேலையை செய்யுது. கேட்டலிட்டிக் நம்ம ஆட் பண்ணும்பொழுது ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா நடக்குது. அந்த கேட்டலிட்டிக் ஃபாஸ்டா நடக்கிறதுக்கான ரீசன் என்ன, அங்க அந்த சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் என்ன வேலையை செய்யுது. ஸோ அப்போ இந்த டேட்டாஸ் நம்ம படிக்கணும். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில அந்த கேட்டலிட்டிக்கை பத்தி நம்ம மெயினா படிக்கிறோம். சர்ஃபேஸ்ல வந்து ஒரு பொருள் மீது இன்னொரு பொருள் மேல படர்தல், அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. மேற்படர்தல், பரப்பு கவர்ச்சின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு வகையான பரப்பு கவர்ச்சி இருக்கு. ஒண்ணு இயற் மற்றும் வேதி பரப்பு கவர்ச்சின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பரப்பு கவர்ச்சின்னு சொன்னா இயற்பியல் அல்லது வேதியியல் முறைகளின் மூலம் ஒரு ஒரு திண்மம் இருக்கணும், ஒரு சாலிட் இருக்கணும், அது திண்மமா இருக்கணும். அந்த திண்மத்தின் பரப்பின் மீது திரவம் அல்லது வாயு மூலக்கூறுகள், ஒரு திண்மத்தின் பரப்பு இருக்கு, அதுல திரவம் இருக்கலாம் அல்லது வாயு மூலக்கூறுகள். ஸோ இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மேல படரக்கூடியது அல்லது மூலக்கூறுகள் பரப்பு ஒட்டுவது, தட் இஸ் கால்டு சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. என்ன சொல்றாங்கன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இஸ் a branch of chemistry that deals with the phenomena occurring at the surfaces or interfaces. ஸோ இங்க சர்ஃபேஸ்ல முக்கியமானது யாருன்னு சொன்னா இந்த திண்மத்தின் மேல இருக்கக்கூடிய வாயு அல்லது திரவம், இது ரெண்டு தான். சர்ஃபேஸ் பவுண்டரி பிட்வீன் சாலிட் அண்ட் கேஸ், சாலிட் அண்ட் லிக்விட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ஃபேஸ் சொல்லக்கூடியது யாருன்னு சொன்னா சாலிடுக்கும் ஒரு கேஸுக்கும், திண்மத்துக்கும் ஒரு வாயுக்கும் அல்லது திண்மத்துக்கும் ஒரு திரவத்துக்கும் இடையே உள்ள பவுண்டரி தான் என்ன சொல்றாங்கன்னா சர்ஃபேஸ். இங்க நான் வந்து ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மீது ஒரு திண்மம் இருக்கு, ஒரு ஸ்டீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மேல பெயிண்ட் பண்ணிட்டேன். அந்த பெயிண்ட்டுக்கும் அந்த மெட்டலுக்கும், அந்த பெயிண்ட் இருக்கு இல்லைங்களா, பெயிண்ட் வந்து லிக்விட், அந்த பெயிண்ட்டுக்கும் மெட்டலுக்கும் இடையே ஒரு பவுண்டரி இருக்கும். தட் பவுண்டரி இஸ் கால்ட் அ சர்ஃபேஸ். அதுதான் பரப்பு, கவர், பரப்பு, அதுதான் பரப்புன்னு சொல்றாங்க. இன்டர்ஃபேஸ் சொல்லக்கூடியது பவுண்டரி பிட்வீன் டூ ஃபேஸஸ். இன்டர்ஃபேஸ் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா ரெண்டு ஃபேஸ், அது லிக்விடா இருக்கலாம், கேஸா இருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். நம்ம இன்டர்ஃபேஸை பத்தி படிக்கல, நம்ம படிக்கக்கூடியது சர்ஃபேஸை பத்தி படிக்கிறோம். நீர்மத்தில் நீர்மம் இருக்கும் பொழுது பாலும் தண்ணி இருக்குன்னு சொன்னா, அல்லது பால் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட், ஒரு வாட்டர் இருக்கு, வாட்டர்ல ஆர்கானிக் காம்பவுண்ட் இருந்தா ஆர்கானிக் காம்பவுண்ட் மேல இருக்கும், வாட்டர் கீழே இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் கால்ட் இன்டர்ஃபேஸ். அது லிக்விடுக்கு இருந்த ஒரு பவுண்டரி. இப்போ நான் பார்க்கறது என்னன்னா சாலிடுக்கு கேஸ்க்கு, சாலிடுக்கு லிக்விடுக்கு இடையே உள்ள ஒரு பவுண்டரி. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பத்தி சொல்றாங்க. இந்த வந்து கேசர் ரேமண்ட்ஸ் இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ்ன்ற டேர்ம்ஸை கண்டுபிடிச்சாங்க. கேசர் அண்ட் ரேமண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி என்னன்னு சொன்னா இதுல கேட்டலிசிஸ் பத்தி படிக்கலாம், அட்சார்ப்ஷன், பியூரிஃபிகேஷன் சொன்னா நம்ம ஒரு பொருளை தூய்மையாக்குவதற்கு இந்த அட்சார்ப்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குன்ற டேட்டாஸை பேஸ் பண்ணி படிக்கலாம். கொலாய்டல் பார்ட்டிகளை பத்தி இங்க படிக்கலாம், பெயிண்ட், இங்க், மெடிசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொலாய்டல் பார்ட்டிகள் வந்து மெடிசன்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி மெடிசன்ல ரொம்ப யூசேஜஸ் இருக்கு, டிட்டர்ஜென்ட்ஸ் இருக்கு, எமுல்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய டேட்டாஸ் தான். செமிகண்டக்டர், நானோ மெட்டீரியலும் செமிகண்டக்டரும் சர்ஃபேஸ்ல வரக்கூடிய டேட்டாஸ் தான். அப்போ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாம் படிக்கலாம். பிகாஸ் ரியாக்ஷன்ஸ் அட் சர்ஃபேஸ் ஆர் யூஸ்ட் இன், இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ். இப்போ இதுல என்னன்னு சொன்னா பரப்பு கவரும் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க, எந்த ஒரு பொருள் மீது மற்றொரு பொருளை பரப்பு கவருகிறதோ, சரிங்களா. இப்ப அட்சார்ப்ஷன் நம்ம படிக்கிறோம். அட்சார்ப்ஷன் சொன்னா பரப்பு கவர்ச்சின்னு சொன்னா என்ன, அட்சார்ப்ஷன் இஸ் த ப்ராசஸ் of accumulation of molecules of a substance on the surface of the another substance. ஒரு சப்ஸ்டன்ஸ் மேல இன்னொரு சப்ஸ்டன்ஸ் உடைய மாலிகுல் வந்து அக்குமுலேட் ஆகும். அதாவது ஒரு பரப்பின் மீது இன்னொரு மூலக்கூறினுடைய பரப்பு ஒட்டுவது, அக்குமுலேஷன் சொல்லக்கூடியது அதுதான். பரப்பு ஒட்டுவது, அதுதான் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன், அதுக்கு பேர் தான் பரப்பு ஒட்டுதல், அதுக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன். இப்போ நிறைய பேர் அப்சார்ப் அப்படின்னு சொன்னா என்ன, அப்சார்ப்ஷன் என்ன, அப்சார்ப்ஷன் சொல்லும் பொழுது
அப்சார்ப் ஆகுதுன்னு சொன்னா ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வாட்டர்ல போட்டோம்னா அந்த வாட்டர் மாலிகுல் அந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லா இருக்கும். தட் இஸ் கால்ட் அப்சார்ப்ஷன். ஒரு சாக் பீஸ் எடுத்து போட்டீங்கன்னா சாக் பீஸ்ல சென்டர் பார்ட் பார்த்தீங்கன்னா பெருசாகாது. ஒரு மெட்டல் மேல பெயிண்ட் பண்ணீங்கன்னா மெட்டல் மேல மட்டும் தான் இருக்கும், உள்ளார வரைக்கும் போகாது. ஒரு மரக்கட்டை மேல பெயிண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா பெயிண்ட் மேல கட்டையை மேல மட்டும் தான் இருக்கும், பரப்பு மேல மட்டும் தான் இருக்கும், உள்ளார வரைக்கும் போகாது. அப்போ அட்சார்ப்ஷன் சொல்லும் பொழுது மேல பரப்பு ஒட்டுவது மட்டும் தான் அட்சார்ப்ஷன். சரிங்களா? உள்ளார போகக்கூடியதுக்கு பேரு அப்சார்ப்ஷன். அப்போ நம்ம படிக்கக்கூடியது அட்சார்ப்ஷன் சொல்லக்கூடியது பரப்பு கவர்ச்சி. பரப்பு கவரும் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பேரு அட்சர்பேண்ட். சப்ஸ்டன்ஸ் அக்குமுலேட்டர், அட்சர்பேட், adsorbent, substance of which adsorption occurs. எங்க adsorption occurs? இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். யார்கிட்ட adsorption occur ஆகுது, யார் அக்குமுலேட், யார் மேல ஒட்டுறவங்க. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகள் தான். புரியுதுங்களா? பரப்பு கவரும் பொருள், பரப்பு கவரப்பட்ட பொருள். தமிழ்ல பரப்பு கவரும் பொருள், பரப்பு கவரப்பட்ட பொருள். எந்த ஒரு பொருள் மீது மற்றொரு பொருளை பரப்பு கவருகிறதோ, எந்த ஒரு பொருளின் மீது மற்றொரு பொருள் பரப்பு கவருகிறதோ அல்லது எடுத்துக்கொள்கிறதோ அது பரப்பு கவரும் பொருள். அப்ப இது பரப்பு கவரும் பொருள். சரிங்களா? இப்ப பெயிண்ட் இருக்கு, ஒரு ஸ்டீல் இருக்கு, அகைன் அதே தான் சொல்றேன். பெயிண்ட் வந்து இங்க பரப்பு கவரும் பொருள். தட் மீன்ஸ் அட்சர்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப சப்ஸ்டன்ஸ் ஆன் விச் அட்சார்ப்ஷன் அக்கர்ஸ், யார் மேல அந்த அட்சார்ப்ஷன் நடக்குது? பரப்பு கவரப்பட்ட பொருள். எந்த பொருளின் பரப்பு கவரப்படுகின்றதோ அவை பரப்பு கவரப்பட்ட பொருள் அல்லது பரப்பு கவரப்பொருள் எனப்படும். தட் இஸ் the substance on which adsorption occurs, that is adsorbent. adsorbent, adsorbate. bait அப்படின்னு சொன்னா நீங்க பெயிண்ட் நான் வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் அது மேல ஒட்டுறது, ஒட்டுதல் பேட். பெண்ட் அப்படின்னு சொன்னா ஒட்டப்பட்டது, யார் மீது ஒட்டப்பட்டதோ அதுதான் adsorbent. சரிங்களா? இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா திண்ம அலுமினா. திண்ம அலுமினான்னு சொல்லக்கூடியது ஒரு அட்சர்பேட், மேல பரப்பு கவரக்கூடிய பொருள், பரப்பு கவரும் பொருள். அது கரி, சிலிக்கா, சிலிக்கால சிலிக்கா ஜெல்லு, அப்புறம் களிமண். களிமண்ணும் ஒரு பரப்பு கவரும் பொருள். சரிங்களா? களிமண்ணும் பரப்பு கவரும் பொருள். கூழ்மங்கள் மற்றும் நன்கு தூளாக்கப்பட்ட உலோகங்கள். சார்கோல் அப்சார்ப் கேசஸ். சார்கோல் என்ன பண்ணும்? கேஸை அப்சார்ப் பண்ணும். டைஸ், இம்பியூரிட்டிஸ், இதெல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள் ஃபார் அப்சார்ப்ஷன். சரிங்களா? ரெண்டுக்கு இடையே உள்ள வித்தியாசம் பாருங்க. ப்ராப்பர்ட்டி அக்கர்சட் சர்ஃபேஸ்ல மட்டும்தான், மேல மட்டும் தான் நடக்கும். இது அது எல்லா பகுதியிலும் நடக்கும். இந்த ஸ்பாஞ்சில் உள்ள எல்லா வரைக்கும் போகும்னு சொன்னீங்களா? அடுத்து கான்சன்ட்ரேஷன், செறிவு, ஹையர் அட் சர்ஃபேஸ், சர்ஃபேஸ்ல மட்டும் அதிகமா இருக்கும். இது அந்த ஃபார்ம் இருந்துச்சு, ஒரு மெட்டல் இருக்குன்னு சொன்னா, ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியல் முழுவதுமா ஒரே மாதிரி இருக்கும், யூனிஃபார்ம் த்ரூ அவுட் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து கேஸ் ஆன் சார்கோல், வாட்டர் அப்சர்வ்டு பை ஸ்பாஞ்ச். ஸோ இது ரெண்டுமே இது யாருக்கானது? நம்மளுடைய அட்சார்ப்ஷனுக்கு, இது அப்சார்ப்ஷனுக்கான. வாட் இஸ் சார்ப்ஷன்? சார்ப்ஷன்னா என்ன? when adsorption plus absorption both occur. சார்ப்ஷன் சொன்னா அட்சார்ப்ஷனும் அப்சார்ப்ஷனும் ரெண்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேரு தான் சார்ப்ஷன் சொல்லக்கூடிய பொருள். உட்கவர்தல், கவருதல். சொல்லுங்க சார். அது உறிஞ்சுதல் தான் சார் அப்சர்ப்ஷன் சார். ஓகே ஓகே சார். உறிஞ்சுதல். ஓகே ஓகே சார். சார் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு சார். சார் வாய்ஸ் கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சார்.
அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னா பரப்பு கவர்தல், அப்சார்ப்ஷன் சொன்னா உறிஞ்சுதல். சரிங்களா? ஓகே. சரி. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஒன்று பார்க்குறோம். வாட் இஸ் டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் சொன்னா, டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு பிசிக்கல் அப்சார்ப்ஷன், இன்னொன்னு கெமிக்கல் அப்சார்ப்ஷன். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த அப்சார்பென்ட்டுக்கும் அப்சர்பேட்டுக்கும், பரப்பு கவரப்படும் பொருளுக்கும் பரப்பு கவரும் பொருளுக்கும் இடையே வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆகுது. அக்கர்ஸ் டியூ டு வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஒரு அப்சர்பேட் ரெண்டுக்கு இடையே இந்த வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் உருவாகுதுன்னு சொல்றாங்க. வலிமை குறைந்த வான் டெர் வால்ஸ் விசையினால் பிணைக்கப்பட்டிருக்கும் அது பிசிக்கல் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல லோ ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன், அதனுடைய கிலோ எனர்ஜியை வந்து 20 to 40 கிலோ ஜூல், 20 to 40 கிலோ ஜூல் மட்டும் தான் நம்ம அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அது அப்சார்ப் ஆகும்பொழுது இவ்வளவு எனர்ஜி மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். இது ரிவர்சபிள்னா ஒன்ஸ் அதை நான் என்ன பண்ண முடியாது, நான் அப்சார்ப்ஷன் பண்ணிட்டுனா மறுபடியும் நான் டீசார்ப்ஷன் பண்ணிடலாம், பிரிச்சு எடுத்துடலாம். ஸோ அது ரிவர்சபிள் சொல்றாங்க. அக்கர்ஸ் அட் லோ டெம்பரேச்சர், இது லோ டெம்பரேச்சர்ல மட்டும்தான் அக்கர்ஸ் ஆகும். பிகாஸ் இது ஹை டெம்பரேச்சரா போச்சுன்னு சொன்னா எனக்கு பிசிக்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும், அது கிரியேட் ஆகாது. மல்டி லேயர் ஃபார்மேஷன் பாசிபிள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லேயர் மேல இன்னொரு லேயர் நம்ம கோட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் அது லோ டெம்பரேச்சரா இருக்கணும். நோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ரிக்வயர்டு, இந்த மேல நான் ஒட்டுறதுக்கு எந்த விதமான எனர்ஜி எனக்கு தேவை கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு கறி இருக்கு, கறியின் மீது H2N2CO2 நான் ஆட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஸோ இது எல்லாமே எனக்கு அழகா வந்து ஒட்டிக்கும். ஸோ இதுக்கு எனர்ஜி எனக்கு அதிகமாக தேவை கிடையாது, டெம்பரேச்சர் அதிகம் தேவை கிடையாது. இவங்க 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கும். கொஞ்சம் எனர்ஜி அதிகமாச்சுன்னு சொன்னா இது அந்த பரப்பை விட்டு நகர்ந்து போயிடும். அதுக்கு பேரு டீசார்ப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நகர்ந்து போயிடும். இது ஒரு பிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கான டெக்னிக். நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது கெமிக்கல் அப்சார்ப்ஷன், வேதி பரப்பு கவர்தல். அந்த வேதி பரப்பு கவர்தல் எதனால வருதுன்னு சொன்னா, ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்டிங், ஒரு வேதி பிணைப்பு யாருக்கு முடியுன்றது அங்க ரொம்ப முக்கியம். யாருக்கு முடியும்னு சொன்னா, ஒரு அட்சர்பென்ட் சொன்னா பரப்பு கவரும் பொருளுக்கும் பரப்பு கவரப்படும் பொருளுக்கும் இடையே ஒரு வலிமையான வேதி பிணைப்பு உருவாகுது. சரிங்களா? இதுல இங்க ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20 to 40 கிலோ ஜூல், இதுல 80 to 240 கிலோ ஜூல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 80 to 240 கிலோ ஜூல், 400 கிலோ ஜூல் பர் மோல்னு இருக்கு சார். ஒரு சில இடத்துல 400 கிலோ ஜூல் கொடுத்துருக்காங்க. இது 400 கிலோ ஜூல் தான் கரெக்ட். இது 240ல 400 கிலோ ஜூல் தான் கரெக்ட். நமக்கு வந்து வேதி பரப்பு கவர்தல்ல 400 கிலோ ஜூல் கரெக்ட். Right. கிலோ ஜூல் பர் மோல் கொடுத்துருப்பாங்க. பட் அக்யூரேட்டா சொல்லணும்னா இந்த 240 கிலோ ஜூல் பர் மோல்ல இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவுதான். இட் இஸ் irreversible. மோஸ்ட்லி irreversible மீன்ஸ் அது மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அது மறுபடியும் திரும்ப நம்மளால ஒன்ஸ் ஓட்டிட்டா அதை பிரிச்சு எடுக்க முடியும். இட் இஸ் occurs at high temperature. ஒன்ஸ் நமக்கு கெமி அப்சார்ப்ஷன் நடக்கணும்னு சொன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கணும். மோனோ லேயர் மட்டும் தான் பாசிபிள். பிகாஸ் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால மோனோ லேயர் மட்டும் தான் கிடைக்கும். requires activation energy. இங்க கரெக்டா ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ஸோ இதுல அப்சார்ப்ஷன் ஆஃப் H2 ஆன் நிக்கல் கேட்டலிஸ்ட். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சார்கோல் மேல கார்பன் டை ஆக்சைடு NO2 CO2 பார்த்தோம், N2H2 பார்த்தோம். ஆனா இதையே H2N2 எதுல மேல கொண்டு போறாங்க, நிக்கல் கேட்டலிஸ்ட் மேல கொண்டு போனா அங்க எனக்கு என்ன பண்ண சொல்றாங்க, அதிகமான டெம்பரேச்சர் தேவை, அதிகமான எனர்ஜி தேவை. ஸோ அந்த நேரத்துல தான் இந்த H2 ஆனது நிக்கல் மேல என்ன பண்ண முடியும், அப்சார்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரெண்டுக்கு இடையே உள்ள வித்தியாசம். ஸோ பாருங்க, இது வந்து பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கு ஃபோர்ஸ் வந்து வீக்கு, என்ன ஃபோர்ஸ் இது, வீக்கு வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். வெரி குட். இது ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன இருக்குன்னு அர்த்தங்க,
கெமிக்கல் பாண்டிங்ல ஃபார்ம் ஆயிருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் நடக்கலாம். ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து இங்க லோவா இருக்கும், ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஹை. தட் மீன்ஸ் அந்த எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். 40 கிலோ ஜூல் வரைக்கும் இருக்கும், இங்க 400 கிலோ ஜூல் வரைக்கும் இருக்கும். அடுத்தது லேயர் ஃபார்மேஷன் வந்து இங்க மல்டி லேயர் கிடைக்கும், 3 லேயர். இங்க பல அடுக்குகள் உருவாகும், இங்க ஒற்றை அடுக்கு மட்டும் தான் உருவாகும். டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சர்ல ஃபேவர்ஸா இருக்கும், ஹை டெம்பரேச்சர் அதிகமான வெப்பநிலையில ஃபேவர்ஸ் அதிகமா இருக்கும். ஸ்பெசிபிசிட்டி அப்படின்னு சொன்னா இவங்க மேலதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் கிடையாது. நீங்க எந்த காம்பவுண்ட் மேல வேணாலும் அப்சார்ப் பண்ணலாம். நான் ஸ்பெசிபிக், இவங்க மேல இதை தான் கொண்டு போய் செலுத்தணும் கிடையாது. ஹைலி ஸ்பெசிபிக், நிக்கல் மேல H2 கொண்டு போய் சேர்த்தலாம், நிக்கல் மேல கார்பன் டை ஆக்சைடை கொண்டு போய் சேர்த்த முடியாது. ஸோ அப்போ ஹைலி ஸ்பெசிபிக் இன் நேச்சர். இது கெமிசார்ப்ஷன். இது வந்து ரிவர்சபிள், எனக்கு மறுபடியும் ரீடைன் ஆகும், பட் இது இர்ரிவர்சபிள், மறுபடியும் ரீடைன் ஆகாது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஃபார் பிசிசார்ப்ஷன், கெமிசார்ப்ஷன். அதாவது ஒரு வேதி பரப்பு கவர்தலுக்கும் இயற்பரப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். சரிங்களா? இது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்கறான், அந்த எனர்ஜி பேஸ்ட். இப்போ நம்ம 240 கிலோ ஜூல் சொன்னோம் இல்லைங்களா, அது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்கான். 240 கிலோ ஜூல் கேட்டிருக்கான், 400 வரைக்கும் கொண்டு போல. நமக்கு எனர்ஜி வந்து 240லயே நமக்கு கெமிசார்ப்ஷன் நல்லா நடக்கும் சொல்றோம். மேக்ஸிமம் எனர்ஜி தான் அந்த 400 சொல்லி. சரிங்களா? இது 240 எனக்கு கிளியரா. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷனை என்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும்? இப்போ இதுல ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின்னா, from the following which one has பிசிசார்ப்ஷன், which one has produced பிசிசார்ப்ஷன்? கீழ்கணக்கில் ஏற்பு பரப்பு கவர்தலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்பு பரப்பு கவர்தலை உருவாக்கும் ஒரு கேள்வி. இதுல ஆப்ஷன் ஏ வந்து மைக்கா, மைக்கா மேல N2. அடுத்து பி சார்கோல், O2N1 சார்கோல். சார்கோல்னா கரி, கரியின் மீது வாயு. மூணாவது டங்ஸ்டன் மீது வாயு, டங்ஸ்டன் W மீது, டங்ஸ்டன் மீது O2 கேஸ். நாலாவது என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னா ஏ மற்றும் பி, ஏவும் பியும். இ ஆப்ஷன்ல ஏவும் சியும் கொடுத்துருக்கான், டில எஃப் கொடுத்துருக்கான். சரி, எஃப்ல டி மற்றும் பி மட்டும் கொடுத்துருக்கான், எஃப்ல வந்து பி மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட் கேட்குறாங்க. இதுல எது கரெக்டா இருக்குன்னு சொன்னா பிசிக்ஸ் ஆப்ஷன். பிசிக்ஸ் ஆப்ஷன் சொன்னா என்ன சொல்லியிருக்கோம், பர்டிகுலரா யார் மேல இவங்க மேலதான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பட் ஒரு உலோகத்தின் மீது பரப்புக்கு வரும் பொழுது எனக்கு கண்டிப்பா அது கெமிஸ் ஆப்ஷனா தான் இருக்கும். ஏன்னா அங்க எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் கிரியேட் ஆகும். பட் மைக்காவின் மீதோ அல்லது ஒரு சார்கோல் கரியின் மீதோ, மைக்கா அல்லது கரியின் மீதோ நான் ஒரு வாயுவை செலுத்தும் பொழுது அந்த வாயு கண்டிப்பாக குறைந்த ஆற்றல தான் போய் சேரும். அப்போ பிசிக்ஸ் ஆப்ஷன் பாசிபிள். ஒரு டங்ஸ்டன் மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல ஒரு வாயுவை சேர்த்துன்னு சொன்னா, ஒரு உலோகத்தின் மீது வாயுவை ஊட்டும் பொழுது அங்க ஸ்ட்ராங்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிடைக்கும். அப்ப அங்க பாண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும், வலிமையான பிணைப்பை உருவாக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கக்கூடியதா இருக்கும். அப்போ H2 அதாவது ஆக்சிஜன், இவனுக்கும் உலோகத்துக்குரிய உலோக பிணைப்பு ஒண்ணு வலிமையா உருவாகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால சி ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் ஏவும் பி தான் கரெக்ட். அப்ப இதுல ஆப்ஷன் டி இஸ். ஸோ கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் எவை இயற்பரப்பு கவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். யார் இயற்பரப்பு கவர்கள்னு சொன்னா யாருன்னு சொல்லலாம், எந்த ஒரு சேர்மமா இருந்தாலே அந்த சேர்மத்தின் மீது வரக்கூடிய வாயுக்கள் அது உலோகமாக இருக்கக்கூடாது. உலோகமாக இருந்தால் அங்கு உலோகத்திற்கும் அந்த வாயுக்களுக்கும் இடையே உலோக பிணைப்பு உருவாகும். அந்த உலோக பிணைப்பு உருவாகும் பொழுது நமக்கு அது ஸ்ட்ராங் பாண்டா கிரியேட் ஆகும். ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னா அது கெமிஸ் ஆப்ஷன். இது கொஞ்சம் பார்த்து. ஸோ இதுல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின். சார் இப்போ நேச்சுரல் கேஸஸ் வந்து இது பண்ண முடியுமா சார்? நேச்சுரல் கேஸுக்கு இது பரப்பு கவர் பண்ண முடியுமா சார்? அதுக்கு டெம்பரேச்சர் அந்த மாதிரி பண்ணி தானே பண்ணணும். O2 கேக்குறீங்க? ஆமா ஆமா சார், O2. ஆமா, இதுக்கு நம்ம பரப்பு. அதனாலதான் அந்த கொஸ்டின்ல O2 வந்து நம்ம டங்ஸ்டன் கேஸ் ஸ்ட்ராங் பாண்ட், எனர்ஜி அதிகமா இருக்கும். ரெண்டு வார்த்தையும் கரெக்ட் தான். எனர்ஜியும் அதிகமா இருக்கும், அங்க ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகும். அடுத்து ஃபேக்டர்ஸ் ஆஃப்
சார் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா வரல. வாய்ஸ் கிளியரா வரலையா? ஓகே சார். ஓகே. ஃபேக்டர்ஸ் நேச்சர் ஆஃப் அட்சர்பென்ட். அட்சர்பென்ட்னு சொன்னா என்னது? பரப்பு கவரக்கூடிய பொருள். சரிங்களா? பரப்பு கவர யார் மேல நம்ம வந்து பூசுறோமோ அந்த பொருள் அவங்களுடைய நேச்சர். இப்ப எனக்கு ஒரு உலோகம் இப்படி இருக்கு, இந்த உலோகத்துடைய சர்ஃபேஸ் இங்க இருக்கு, இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, கியூப் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு கியூப் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்ப எடுத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஃபேஸ் நான் சர்ஃபேஸ் பண்றேன். சரிங்களா? இந்த ஃபேஸ் நான் அப்சார்ப் பண்றேன். நான் இப்போ இந்த ஃபேஸையும் அப்சார்ப் பண்றேன். இப்போ எனக்கு இது கியூப் இல்லாம ஒரு வேளை வேற வேற ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய சைஸ் கம்மியா இருக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பரப்பு அதிகமா இருக்கு. அப்போ எந்த இடத்துல எனக்கு வந்து அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும், அப்போ இந்த இடத்துல அப்சார்ப்ஷன், இந்த இடத்துல பெயிண்ட் அதிகமா இருக்கு, இந்த இடத்துல கம்மியா இருக்குன்னு சொன்னா, தட் மீன்ஸ் அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்குன்னு சொன்னா, அப்போ அப்சார்ப்ஷன் யாரை பொறுத்து அங்க சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னா த சர்ஃபேஸ் ஏரியா. அந்த சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லக்கூடியது பரப்பு கவரப்படும் பொருள். பரப்பு கவரப்படும் பொருள் அதனுடைய ஏரியா பரப்பு. பரப்பு கவரும் பொருளுடைய பரப்பளவு. அப்ப பரப்பு கவரும் பொருளுடைய பரப்பளவு அதிகமாச்சுன்னு சொன்னா ஏன் அதிகமாகணும்னு சொல்றாங்கன்னா, இப்ப இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிளேஸ் இருக்கு, இன்னொரு இடத்துல பெரிய சர்ஃபேஸ் இருக்கு. இப்ப இந்த பரப்பு கவரும் பொருள் வரணும்னா ஒரு சார் கேட்கல சார். சார் வாய்ஸ் கேட்கலையா? ஓகே சார், இப்ப கேக்குது. இல்ல இப்போ நீங்க இது ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனால தான் பாக்குறேன். நான் இங்க வாய்ஸ் மியூட் பண்ணா உங்களுக்கு மியூட் ஆகுதா? வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதா? கேக்குதுங்களா உங்க வாய்ஸ்? சார் போயிடுச்சு சார். இல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அந்த வாய்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஆமா ஆமா சார். ஆமா சார். ஆமா மியூட் பண்ணிட்டோம்னா அது கேக்குறது மியூட் கேக்குறது இல்ல. ஆனா அவர் வந்து மியூட் பண்ணா அவர் கேட்க மாட்டேங்கிறான். அதான் பிரச்சனை. மியூட் பண்ணா அவர் கேட்க மாட்டேங்குது. சார் கேக்குது சார். ஓகே. இப்போ ஹை சர்ஃபேஸ் ஏரியா பரப்பு கவர பொருள் அதிகமாச்சு சொன்னா கிளர்வு மையங்கள் சொல்லுவாங்க. அந்த கிளர்வு மையங்கள் அதிகமாகும், ஆக்டிவேட்டர்ஸ் வந்து அதிகமாகும். ஆக்டிவேட்டர்ஸ் அதிகமாச்சு சொன்னா எனக்கு அந்த இடத்துல சர்ஃபேஸ் அப்சார்ப்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேச்சர் ஆஃப் அப்சார்பன்ட். அடுத்து நேச்சர் ஆஃப் அப்சர்பேட், வரக்கூடிய அந்த கேஸ். இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், ஈஸிலி லிக்விஃபைபிள் கேசஸ் அப்சார்ப் மோர், அதாவது எளிதில் ஆவியாக அல்லது எளிதில் நீர்மமாகக்கூடிய வாயுக்கள். யார் அந்த எளிதில் நீர்மமாகக்கூடிய வாயுக்கள் அப்படின்னு சொன்னா NH3 CO2 O2 H2. இந்த ஆர்டரை கொடுத்துருக்கேன். NH3 தான் சீக்கிரமா நமக்கு ஆர்டர் ஆகும். நமக்கு இன்னொரு இதுல வந்து SO2 கொடுத்துருப்பேன், SO2 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன், HCl கொடுத்துருப்பேன். ஆனால் என் நோட்ஸ்ல வந்து SO2 H2 கொடுத்துருப்பேன். அதே போல H2N2O2 சொல்லக்கூடியது நிரந்தர வாயுக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அவைகள் வந்து திரவமாகாது. ஸோ இந்த கேஸஸ்க்கு நான் பண்ணணும்னு சொன்னா அதிகமான எனர்ஜி தரணும். அப்போ நேச்சர் ஆஃப் அப்சர்பன்ட் சொல்லக்கூடியது ஈஸிலி லிக்விட் கேசஸ் அப்சார்ப் மோர். இப்போ எனக்கு NH3 இருக்கு, O2 இருக்கு, இவங்க ரெண்டு பேர்ல யார் அதிகமாக பரப்பு கவரக்கூடிய பொருளாக செயல்படுவார்கள் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கொஸ்டின் கேட்கறான் அப்படி, which one of the following gases are more absorbed on surface of the metal? கேட்குறான். அதில் ஆப்ஷன் ஏல NH3 CO2
O2 H2 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இவங்களை யார் நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா NH3 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து NH3. கீழ்கண்டவைகளுள் எவை அதிகமாக பரப்பு கவரக்கூடிய பொருளாக செயல்படும், அதாவது பரப்பு ஓட்டு பொருளாக அதிக அதிக இதுல வந்து யார் செயல்படுவாங்கன்னு கேட்பாங்க. ஸோ மோர் அட்சார்ப் கேரக்டர் யாருக்கு இருக்குல்ல, பரப்பு கவரும் தன்மை யாருக்கு அதிகமாக இருக்கும், என் கீழ்கண்ட வாயுக்களில் பரப்பு கவரும் தன்மை யாருக்கு அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. யாருக்கு அதிகமா இருக்கும்? அமோனியாவுக்கு. ஈஸியா லிக்விடா கன்வெர்ட் ஆகக்கூடிய கேசஸ் எல்லாத்துக்குமே அங்க பரப்பு கவரும் தன்மை அதிகமாக. ஓகேங்களா? இது புரியுதா? அடுத்த क्वेश्चन போலாங்களா? அடுத்த டாபிக் மூணாவது, pressure for gases. Adsorption increases with increases in pressure. pressure அதிகரிச்சுன்னு சொன்னா அட்சார்ப்ஷன் அதிகமாகும். நிறைய அழுத்தங்களை கொடுக்கும் பொழுது நமக்கு பரப்பு அதாவது pressure directly proportional to adsorption. pressure அதிகமாச்சுன்னு சொன்னா அட்சார்ப்ஷன் கண்டிப்பா அதிகமாகும். பட் இந்த இடத்துல வேதி பரப்பு கவர்தல் சொல்லக்கூடிய கெமிஸ் ஆப்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுல ப்ரெஷரை பொறுத்து பெருசா சேஞ்சஸ்லாம் கிடையாது, ப்ரெஷரால எந்த மாற்றமும் கிடையாது. பட் இந்த பிசிக்ஸ் ஆப்ஷன் சொல்லக்கூடியது கெமிக்கல், அதாவது இயற் பரப்பு கவர்தல் சொல்றோம் இல்லைங்களா, அதுல இயற் பரப்பு கவர்தல கவர்தலின் அளவு அதிகமா இருக்கும். இப்ப நான் 1 லிட்டர் நான் இந்த இடத்துல யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா 1 லிட்டர் நான் ஒரு லிட்டரை வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு நான் செட் பண்றேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அதுவே ப்ரெஷர் அதிகரிக்கிறப்போ அந்த 1 லிட்டருடைய அப்சர்பேட்டுடைய தன்மை வந்து 2 சென்டிமீட்டர் கியூபுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகப்போ அப்சார்ப்ஷன் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ கவர்தலின் அளவு அதிகமாகும், கவர்தலினுடைய அளவு அதிகமாகும். எப்போ? ப்ரெஷர் அதிகரிக்கிறப்போ. எந்த கவர்தலினுடைய அளவு? பிசிக்கல் அப்சார்ப்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷனுடைய கவர்தலின் அளவு அதிகமாகும். எப்போ? ப்ரெஷர் அதிகரிக்கிறப்போ. டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல பிசிக்ஸ் ஆப்ஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். நீங்க வெப்பநிலை அதிகரிச்சுன்னு சொன்னா அது ஒட்டாது, வெளியே வந்துடும். எதுக்குல? பிசிக்கல் அப்சார்ப்ஷன்ல. கெமிக்கல் அப்சார்ப்ஷன்ல நீங்க ஏன் ஒட்டாதுன்னு சொன்னா வெப்பநிலை அதிகமாகும் பொழுது அதுக்கிடையே அப்சர்பென்ட்டுக்கும் அப்சர்பேட்டுக்கு இடையே ஒரு வலிமை குறைந்த வாட்டர் வால்ஸ் விசை இருக்குன்னு சொல்லி படிச்சோம். வெப்பநிலை அதிகமாகும் பொழுது அந்த விசை வலுவிழந்து போயிடும். அப்ப அந்த ஏற்கனவே வலுவிழந்த விசை மறுபடியும் வலுவிழந்து அந்த ஒட்டும் தன்மையை இழந்து விடும். பட் கெமிஸ் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னா கம்மியாகுது, டிக்ரீஸ் ஆகுது. அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் அதிகமாகிறப்போ இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா அப்படியே பிசிக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளியரா உள்ளது. கெமிஸ் ஆப்ஷன் வந்து அதிகமா பரப்பு கவரும் பொருளா உருவாக்குது, நிறைய பரப்ப கவரப்படுது. ஒரு கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமானதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு சொன்னா மறுபடியும் அந்த ஒட்டும் தன்மையை இழக்குது. அப்போ வெப்பநிலை அதிகமாகும் பொழுது ரெண்டுலையுமே ஒட்டும் தன்மை இழக்குது. ரெண்டுக்குமே ஒட்டும் தன்மையை இழக்கக்கூடியதுதான். ஆனா கெமிஸ் ஆப்ஷன் வேதி பரப்பு கவர்தல்ல முதல்ல அதிகரிக்குது, ரொம்ப அதிகமா ஒட்டிட்டு இன்னும் அதிகமா வெப்பநிலை கொடுத்தோம்னா அது மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துருக்குது, ஒட்டாமல் போயிடுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இது அட்சார்ப்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான தன்மைகள். சரிங்களா? இப்போ இதுல வந்து என்னன்னு சொன்னா அழுத்தம் அதிகமாச்சுன்னு சொன்னா என்ன மாதிரி பரப்பு கவர்தல் அதிகமாகும், வெப்பம் அதிகமாச்சுன்னு சொன்னா என்ன மாதிரி பரப்பு கவர்தல் அதிகமாகும், ஏரியா அது அதிகமாச்சுன்னு சொன்னா என்ன மாதிரியான பரப்பு கவர்தல் அதிகமாகும். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கொஸ்டினை நமக்கு கேட்கலாம். அப்போ நம்ம இதுல கொஞ்சம் ஆழ்ந்து தெளிவா படிச்சுக்கணும். பரப்பு கவர்தல் அதிகமா இருந்தா என்ன பண்ணலாம், எதுல அழுத்தம் அதிகமா இருந்தா அந்த பரப்பு கவர்தல் தன்மை எதுல மாறும் எதுல மாறாதுன்றத தெளிவா படிச்சுக்கணும். அடுத்து திண்ம பரப்பு கவரும் பொருளுடைய செயலாக்கம் ஒன்று இருக்கு. பரப்பு கவரும் பொருள் மீது சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட பொழுது ஏற்கனவே கவரப்பட்ட வாயுக்கள் நீக்கப்பட்டால் பரப்பு கவரும் பொருள் செயலாக்கம் பெற்று பரப்பு கவர்தல் வீதம் அதிகமாகும். இது வந்து பரப்பு கவரும் பொருளுடைய செயலாக்கம் ஒரு டேர்ம். இது வந்து மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதனால நோட் பண்ணிக்கோங்க. செயலாக்கம் அப்படின்னு சொன்னா இப்ப பரப்பு கவரும் பொருளை வந்து என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன பிரிவா பிரிச்சுக்கிறாங்க. இது ஒரு பெரிய பாக்ஸ், அதை சின்ன பிரிவா பிரிச்சிருச்சு. சரிங்களா? இப்ப இது மேல இருக்கக்கூடிய எல்லா பரப்பு பொருளும் நாம் நீக்கிட்டோம். நீக்கினதுக்கு அப்புறமாக இதன் மீது
இப்போ இங்க எதுவுமே கிடையாது. ஏற்கனவே இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொன்னா பரப்பு O2 சேர்ந்துருக்கு, இது ஃபுல்லா சேர்ந்துருக்கு. இப்போ இந்த பாக்ஸ்ல O2 ஃபுல்லா சேர்ந்துருக்கு. இப்போ என்ன பண்றேன், இது நான் என்ன பண்றேன்னா சின்ன சின்ன துளைகளா மாத்திக்கிட்டேன், சின்ன சின்ன பிரிவுகளாக பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சதுக்கு அப்புறமா இதை மாதிரி பிரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா இங்க ஏற்கனவே பரப்பு கவரப்பட்ட பொருள் வந்து வெளியே போயிடும். வெளியே போனதுக்கு அப்புறமாக மீண்டும் ஏற்கனவே கவரப்பட்ட வாயுக்கள் நீக்கப்பட்டால் பரப்பு கவரும் பொருளுடைய செயலாக்கம் பெற்று இது மறுபடியும் என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. மறுபடியும் ஆக்டிவேட் ஆகி பரப்பு கவர்தல் வீதம் அதிகமாகும். இதுக்குதான் திண்ம பரப்பு கவரும் பொருளினுடைய செயலாக்கம். இப்போ என்ன பண்றாங்க, ஒன்ஸ் ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் நடந்து வெளியே போயிடுச்சு. வெளியே போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, மறுபடியும் இது ஆக்டிவேட் ஆகி மறுபடியும் பரப்பு கவரும் தன்மை அதிகரிக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. எக்ஸ்ட்ரா டர்ம்ஸ் எதுவுமே இல்லை. இது புரியுதுங்களா? பரப்பு கவருடைய செயலாக்கம் என்னன்னு புரியுதா? அடுத்து சம வெப்பநிலை கோடுகள், ஐசோதெர்மல் ப்ராசஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஐசோதெர்மல் அப்சார்ப்ஷன், ஐசோதெர்ம் பரப்பு கவர்களுடைய சம வெப்பநிலை அப்படின்னா என்ன, யாருக்கு யாருக்கிடையே இந்த ரிலேஷன் வருதுன்னு சொன்னா பரப்பு கவர்தல் அளவிற்கும் மாறா வெப்பநிலையில் உள்ள அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை வரைபடம் மூலம் விளக்குவதே இந்த பரப்பு கவர்களுடைய சம வெப்பநிலை கோடு. That is relation between amount absorbed and pressure at constant temperature. மாறா வெப்பநிலையில் மாறா வெப்பநிலை மாறாமல் இருக்கக்கூடாது. யாருக்கு யாருக்குடைய ரிலேஷன் இருக்குன்னா அமௌண்ட் அப்சார்ப்னா பரப்பு கவர்களுடைய அளவு. இதை வந்து எக்ஸ்பைஎம்னு சொல்லுவாங்க. இது ப்ரெஷர். இவங்க ரெண்டு பேருக்குடைய ஒரு கிராஃப், எக்ஸ்பைஎம் ப்ரெஷர். இவங்க ரெண்டு பேருக்குடைய ஒரு கிராஃப் வரைகிறாங்க. இந்த கிராஃபுக்கு பேர் தான் நமக்கு என்ன சொல்றாங்க, சம வெப்பநிலை கோடு. சம வெப்பநிலை கோடுன்னா மாறாத வெப்பநிலையில ஒரு கோடு கிரியேட் ஆகுது. யாருக்கு கிடைக்கும், பரப்பு கவருடைய பொருளுக்கும் ப்ரெஷர் கிடைக்குது. இப்போ ப்ரெஷர் அதிகமாக பரப்பு கவரும் பொருளுடைய அளவு என்ன ஆகுது, அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் கம்மியாயிட்டு அப்புறம் அதிகமாகுது. சரிங்களா? இந்த ரெண்டு டர்ம்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன சொன்னா ஃப்ரண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம். ஃப்ரண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம், ஃப்ரண்ட்லிச் பரப்புடைய சம வெப்பநிலை கோடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா x/m directly proportional to P1/n சொல்லுவாங்க. P/1/n. இதை நான் ஈக்குவலைஸ் பண்ணணும்னு சொன்னா x/m equal to k into P/1/n. இங்க kன்றது nothing but k is constant. K is constant. குறைந்த அழுத்தத்தில் வரைபடம் ஏறக்குறைய நேராக உள்ளது. அழுத்தம் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா வரைபடம் நேரா இருக்கும். சரிங்களா? அதிக அழுத்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னா x/m ஏறக்குறைய மாறிலியாக உள்ளது. அதிக அழுத்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே அவ்வளவுதான். குறைந்த அழுத்தத்தில் வரைபடம் எப்படி இருக்கு, இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருக்குன்னா அடுத்து இப்படி போயிடும். தட் மீன்ஸ் மாறிலியா இருக்கு. அதிக பிரஷர்ல x/m பரப்பு கவரம் அவ்வளவுதான், இதுக்கு மேல போகாது. சரிங்களா? அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம், அது அழுத்தத்தை பொறுத்து மாறாதுன்னு சொல்றாங்க. அப்ப x/m டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P0. P0னா அழுத்தத்தை பொறுத்து மாறாதுன்னு இருக்கும், P0 மாறிடுது. அப்ப x/m ஈக்குவல் டு KP0. இது அழுத்தம் மாறாத பொழுது கடைசியா இந்த டேர்ம் வருதுங்களா, இங்க x/m ஈக்குவல் டு KP0. பட் இங்க x/m இஸ் ஈக்குவல் டு Kp/1/n. இந்த இடத்துல இது வரைக்கும் இந்த 1/nல n மதிப்பு எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா n மதிப்பு ஆல்வேஸ் லெஸ் தென் 1. தட் மீன்ஸ் 0.99 தான் இருக்கணும். 1க்கு தொற்றக்கூடாது, 1க்கு மேல போயிருக்கும் n மதிப்பு. அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்னு சொல்றாங்க. n வந்து ஒரு மாறிலி தான். அந்த இடத்துல n ஒரு மாறிலி. x/m, xன்றது மாஸ் ஆஃப் கேஸ் அட்சார்ப், mன்றது மாஸ் ஆஃப் அட்சர்பென்ட். எவ்வளவு கேஸ் அட்சார்ப் ஆயிருக்குது, mன்றது மாஸ் ஆஃப் அட்சர்பென்ட். சரிங்களா? அடுத்து இந்த Pன்றது பிரஷர், Km கான்ஸ்டன்ட். லாக் எடுத்தோம்னா லாக் x/m ஈக்குவல் டு லாக் K 1/n லாக் P. சரிங்களா? இதுல கிராஃப் வரையணும். யாருக்கு யாருக்கிடையே கிராஃப் வரையறான்னு சொன்னா x/m நம்ம எடுத்துட்டோம் இல்லையா முன்ன. இப்போ நம்ம x/mக்கு பதிலா log x/m வரையறோம். இன்னொன்னு log Pக்கு வரையறோம். log Pக்கு வரையறோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம ரிலேஷன்ஸ் எடுத்தோம்னு சொன்னா எனக்கு ஒரு கோட்டு துண்டு, சரிங்களா, ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு கிடைக்கும். கிராஃப் பிட்வீன் x/m, log x/m and log Pன்னு சொன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன்,
இதுல சாய்வுன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். சாய்வு இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று ஸ்லோப்பு, இன்னொன்னு இன்டர்செப்ட். நமக்கு y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. இது ஸ்லோப்பு, இது இன்டர்செப்ட். சரிங்களா? இது ஸ்லோப்பு, இதுக்கு பேர் எம்ன்றது சாய்வு, சின்றது ஒரு வெட்டு துண்டு. இதுக்கு பேர் வெட்டு துண்டுன்னு. சரிங்களா? இன்டர்செப்ட்னு சொன்னாங்க. அப்ப இதுல என்னன்னா இந்த பிளேஸ் இருக்குங்களா, இதுக்கு பேரு இன்டர்செப்ட். ஸோ இது இப்படி எடுத்தோம்னு சொன்னா dx by dy எடுத்தோம்னா அதுக்கு பேரு சாய்வு, ஸ்லோப். இந்த ஸ்லோப்பையும் சாய்வையும் இந்த ஃபார்முலா வச்சு நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க. ஃப்ரெண்ட்லிச் சமவெப்ப கோட்டில் லாக் எக்ஸ்பைஎம் இருக்கும் லாக் கேவிற்கும் இடையே. கொஸ்டின் என்ன? லாக் எக்ஸ்பைஎம் இருக்கும் லாக் கேவிற்கு இடையே ஒரு வரைபடம் வரைந்தால் அதில் வெட்டு துண்டு எதை குறிக்கும்? வரைபடம் வரைஞ்சிடுறீங்க, அதுல வெட்டு துண்டு எதை குறிக்கும்னு சொல்றாங்க. இன்டர்செப்ட் யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதர்முடைய ஃபார்முலா தெரியும். அப்ப என்ன ஃபார்முலா அது? இதுதான் அந்த ஃபார்முலா. லாக் எக்ஸ் பை எம். அது தெளிவாக எழுதுறேன். லாக் எக்ஸ் பை எம் ஈக்குவல் டு லாக் கே பிளஸ் 1/n லாக். அவங்க கொஸ்டின் இதை கேட்டிருக்கான். ஆன்சர் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்கான ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ எக்ஸ் பை எம், ஆப்ஷன் பி லாக் கே, ஆப்ஷன் சி 1/n, ஆப்ஷன் டி கே. இது லெட்டர்ஸ் தெரியுதுங்களா? இப்போ இதுல ஆன்சர் இதுல எது ஆன்சர் கேட்கறேன். எக்ஸ் பை எம்முக்கும் லாக் பிக்கு இடையே ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டோம். அது வரைஞ்சதுக்கு அப்புறமா அதோடைய வெட்டு துண்டு தான் கேட்கறான். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? ஃபார்முலா தெரியணும். y ஈக்குவல் டு mx. அப்போ யாருக்கு யாருக்கு கிராஃப் வரைய போறோம்? எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் முடிய கிராஃப் வரைஞ்சாச்சு. அப்போ அந்த எக்ஸ் ஆக்சி இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் சாய்வு. நம்ம கான்ஸ்டன்டா ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா, மாறிலி மதிப்பு வந்திருக்கும், அதுதான் வெட்டு துண்டு. இப்போ இங்க எடுத்துக்கிட்டா இது எக்ஸ் இல்ல ஒய், இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்ப இது எக்ஸ், அப்ப இதுதான் என்னது நமக்கு? இது எம்எக்ஸ், இதுதான் சி. ஏன்னா லாக் பிக்கும் யாரும் இருக்கலையே, இங்க லாக் பி, லாக் பி, லாக் எக்ஸ்க்கும் லாக் பிக்கு என்ன பண்றோம்? கிராஃப் வரைகிறோம். எக்ஸ் பை எம்க்கு உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வரையணும். அப்ப வெட்டு துண்டு எதுன்னு கேட்கறாங்க. அப்ப வெட்டு துண்டு எதுன்னு சொன்னா சி தான் வெட்டு துண்டு. அப்ப லாக் கே தான் இருக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். புரியுதா? இந்த ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன்ல அது புரியுதா? இப்போ சார் இப்ப சாய்வு வந்து 1/n வருதுல்ல சார்? ஆமா ஆமா, அது வேற இது வேற சார்? சாய்வு வேற, சாய்வு வேற, வெட்டு துண்டு இது. வெட்டு துண்டு. இதுக்கு பேரு சரி சார். ஸ்லோப். y equal to mx plus c கொடுத்தாங்கன்னா இதுல ரெண்டு கண்டுபிடிக்கலாம். நாம என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, இந்த எம்னு சொல்லக்கூடியது சாய்வு, இந்த சின்னு சொல்லக்கூடியது வெட்டு துண்டு. அப்ப நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறான்னு நம்ம பார்க்கணும். சாய்வு கேட்கறானா வெட்டு துண்டு கேட்கறான்றதை நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்றோம். சரி சார். ஓகே ஓகே. log k plus 1/n log b. ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. இதுல log x by m ன்னு சொல்லக்கூடியது தான் y, log k ன்னு சொல்லக்கூடியது c. இந்த இடத்துல 1/n log p சொல்றாங்க இல்லையா, xன்றது log p,
mன்றது 1/n. கொஸ்டின்ல என்ன கொஸ்டின்ல வெட்டு துண்டுன்னு இல்லாம சாய்வுன்னு கேட்டிருந்தாலும் அது 1/n. சாய்வுன்னு கேட்டிருந்தாலும் அது 1/n. சரிங்க சரிங்களா? சரி. இப்ப இந்த இடத்துல என்ன கொடுப்பாங்க? அழுத்தத்துக்கு பதிலாக செறிவினை பயன்படுத்தலாம். x/m = k × c 1/n. x/m = k × c 1/n. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறது பாருங்க. ஒரு ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம், ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் சமவெப்பநிலை கோட்டில் ஒரு நீர்மமானது ஒரு திண்மத்தின் மீது மேற்படர்ந்தால், ஒரு லிக்விட் இட் இஸ் அப்சார்ப்ட் ஆன் metal surface. So what is the formula to use to find out Freundlich adsorption? Freundlich adsorption is Freundlich adsorption isotherm பயன்படும் adsorption isotherm அதாவது சமவெப்பநிலை கூடியை கண்டறிவதற்கான வாய்ப்பாடு எதுன்னு கேட்கறாங்க. எதுக்கு? ஒரு நீர்மமானது ஒரு திண்மத்தின் மீது மேற்படர்ந்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நீர்மன்ற வார்த்தை வரும் பொழுது அங்க நம்ம என்ன பயன்படுத்தக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. x/m டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு k p/1/n போட்டோம். இது வாயுக்கு x/m சரி சார். ஓகே, ஓகேங்களா? இது புரியுதுங்களா? அடுத்து லாங் மோர் பரப்புக்கு வருது. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம்ல என்னென்ன இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம் தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், சரிங்களா? ஸோ லாக் எடுத்தோம்னா இதுதான் கிடைக்கும். y = c + mx இந்த ஃபார்முலா இருக்கு. அது இன்டர்செப்ட் ஸ்லோப் என்னன்றது நான் கொடுத்துருப்பேன் நோட்ஸ்ல பார்த்துக்கோங்க. இந்த கிராஃப் இப்படி தான் வரும். அப்போ நம்ம இன்டர்செப்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஸ்லோப் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். அடுத்து ஓகே, graph 1/n slope intercept log k. The graph is used to calculate constant k and n. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா k வையும் n ஐயும். அப்ப இந்த graph கேக்குறாங்க, why the long mean adsorption graph is used, which we find out the long mean find out the terms அப்படின்னு சொல்லிக்கலாம். யார வந்து நம்ம இங்க பயன்படுத்தி இந்த graph பயன்படுத்தி which one of the following is find out அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த 1/n k நம்ம find out பண்ணுவோம். Significant of constant k n. k க்கு எனக்கு என்ன significant figure கொடுத்திருக்காங்க. k எதை represent பண்ணுதுன்னு சொன்னா it represent the adsorption capacity of the adsorbate. சரிங்களா? ஒரு பரப்பு கவரும் பொருள், பரப்பு கவரக்கூடிய பொருள் இருக்கு இல்லைங்களா? இந்த பொருள்ல அதோடைய கெப்பாசிட்டி எவ்வளவு வரைக்கும் இதுக்கு அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். கே அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும். क्वेश्चन எப்படி கேட்கலாம்? from the following which one of the statement is correct? இப்போ நிறைய क्वेश्चंस வந்து ஸ்டேட்மென்ட்னா அசர்ஷன் அண்ட் ரீசன்ல தான் क्वेश्चन கேட்கறான். நிறைய क्वेश्चंस இனிமேல் அப்படி தான் வர போகுது. எப்படி கேட்கறான்? என்ன क्वेश्चन கேட்கறான்னு சொன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த ரெண்டு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க. K is represent adsorption capacity of the adsorbent. அதாவது ஒரு பரப்பு கவரக்கூடிய பொருளின் மீது பொருளினுடைய பரப்பு கவரும் தன்மையை கண்டறிவதற்காக K பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து காரணம் வந்து இங்க சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா K மதிப்பு அதிகமா இருக்கும் பொழுது அட்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும், பரப்பு கவரல் அதிகமா இருக்கும். அதை சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை இதை சொல்றாங்க. இட் ரிப்ரசன்ட் தி அப்சார்ப்ஷன் கெபாசிட்டி ஆஃப் தி அட்சார்பென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுமே சரியா, கூற்று சரி கூற்று காரணம் தவறு இப்படிலாம் படிப்போம் இல்லைங்களா? ஸோ அதுல இந்த டேர்ம் வரும். அப்ப கேன்றது என்ன? கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அது எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னா, ஒரு மெட்டீரியல் இருக்கு, அட்சார்பென்ட் இருக்குன்னு சொன்னா அந்த பென்ட்டுடைய கெப்பாசிட்டி, அட்சார்பிங் கெப்பாசிட்டி, இது மேல 1 லிட்டர் தான் பெயிண்ட் பண்ண முடியும், 2 லிட்டர் தான் பெயிண்ட் பண்ண முடியுன்ற கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கே யூஸ் ஆகுது. ஒன்ஸ் கே அதிகமாச்சுன்னு சொன்னா எனக்கு என்ன ஆகும்? பரப்பு கவரும் பொருளுடைய தன்மை அதிகமாகும், மோர் அட்சார்ப்ஷன் அக்கர் ஆகும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கே. அடுத்து கான்ஸ்டன்ட் n. இட் ரிப்ரசன்ட் தி அட்சார்ப்ஷன் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டின்னு சொன்னா ஃபேவரபிலிட்டி. அப்படின்னா இந்த பொருளின் மீது இதை தான் பரப்பு கவரப்பட முடியும், இது அதிகமா பரப்பு கவரும், இது கம்மியா பரப்பு கவரன்ற டேர்ம்ஸ் இங்க ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த n உடைய வேல்யூ. யூசுவலி n வந்து என்னவா இருக்கணும்? 1 விட
அதிகமா இருக்கணும், 10 விட கம்மியா இருக்கணும். காமன் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பட் n வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கக்கூடாது, லெஸ் தென் 1 இருக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் மாறி இருக்கு, நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். n வந்து 1 விட கம்மியா இருக்கணும், 0.9 தான் இருக்கணும். 1 ஆமா சார், 0 ல இருந்து 1க்குள்ள இருக்கணும். 1க்குள்ள இருக்கணும். ஆமா ஆமா. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லி சார்ட் ஐசோதோம். ஃப்ரெண்ட்லி சார்ட் ஐசோதோம் உடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன? இட் இஸ் நாட் தியரிட்டிக்கல், இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. இது தியரிட்டிக்கல் அதுவுமே சொல்ல முடியாது, தியரிட்டிக்கல் அதான் கண்டுபிடிச்சாங்கன்னா கிடையாது, எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை தான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் பிசிக்கல் அப்சார்ப்ஷன், கெமிக்கல் அப்சார்ப்ஷன், ரெண்டுக்குமே இதை பயன்படுத்தலாம் சொல்றாங்க. இட்ஸ் ஸோ அப்சார்ப்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் ப்ரெஷர். ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது அப்சார்ப்ஷன் அதிகம் சொல்லியிருக்கு. அப்சார்ப்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும் பொழுது அப்சார்ப்ஷன் அதிகமாகுது. இது எல்லாமே இந்த ஃப்ரெண்ட்லி அப்சார்ப்ஷன் ஐசோதோம் சொல்லுது. இந்த ஃப்ரெண்ட்லி அப்சார்ப்ஷன் ஐசோதோமுடைய லிமிடேஷன், அதனுடைய குறைபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் இன்டர்மீடியேட் ப்ரெஷர் ரேஞ்ச். ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் ரேஞ்சுக்குள்ளார தான் இது வேலிட் ஆகும், அதிகமான ப்ரெஷர் ரேஞ்சுக்குள்ளார போகாது. ஏன்னா P⁴1/n கொடுத்துட்டோம். P⁴1/n, n வந்து என்னவா இருக்கணும் நமக்கு, 0 to 1 இருக்கணும். சரிங்களா? அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ இந்த 1/n தான் அந்த ரேஞ்சில் இருக்கணும் நான் சொன்னேன். n வந்து 1 விட அதிகமாக இருக்கலாம். 1 விட அதிகமானா ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து 1.2 இருந்தா இது கரெக்ட் தான். இது எப்படி சொல்லலாம், n வந்து 1 விட அதிகம். இப்போ எனக்கு 1/n மதிப்பு தான் என்னவா இருக்கணும், 0 to 0.9 இருக்கணும். சரிங்களா? 1/n தான் 0 to 0.9 இருக்கணும். இப்போ n வந்து எனக்கு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10/10 இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு 1 வந்துடும். அப்போ எனக்கு என்ன வந்துடும், P⁴1 வந்துடும். இப்போ ப்ரெஷருக்கும் எனக்கு அந்த அப்சார்ப்ஷன் x/m-க்கு ஈக்குவலாக போயிடும். சரிங்களா? அப்போ K வந்து ஸ்டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்து 1 இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த டேர்ம்ஸை சொல்கிறாங்க. இதுவும் கரெக்ட் தான். அடுத்து at low temperature, at low pressure, x/m directly proportional to P. low pressure அப்படின்னு சொன்னா x/m directly proportional to P. ப்ரெஷருக்கு கம்மியா இருக்கும் பொழுது x/m டைரக்டா இருக்கு, ப்ரெஷரை பொறுத்து இருக்கு. அப்சார்ப்ஷன் இஸ் ஆல்மோஸ்ட் proportional to pressure. At a very high pressure, the absorption reaches saturation, maximum surface covered. But friendly absorption does not predict the saturation properly. So இந்த சேச்சுரேஷனை ப்ராப்பரா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணல. யாரு, ஃப்ரண்ட்லிச். எப்போ, அட் ஹை ப்ரெஷர்ல. அப்போ ஃப்ரண்ட்லிச்னு சொல்லக்கூடியது ஹை ப்ரெஷர்ல நமக்கு கிடையாது. அது அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஃபெயில் ஆயிடும். ஸோ இட் ஃபெயில்ஸ் அட் ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷர்ல அவங்க சரியான விளக்கங்களை தரவில்லை. ஸோ அதனால தான் இந்த ஃப்ரெண்ட்லி அப்சார்ப்ஷன் ஐசோதோம் அங்கே ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ஃப்ரெண்ட்லி அப்சார்ப்ஷன் ஐசோதோம் ஒன்லி அப்ளை ஃபார், யாருக்காக அதை அப்ளை பண்ண முடியும்னு சொன்னா அது ஒன்லி அப்ளைகபிள் ஃபார் லோ ப்ரெஷர் அப்சார்ப்ஷன். ஸோ அதுக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்த முடியும். சரிங்களா? இப்போ இதுல சொல்லுங்க எதை சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சார். டெம்பரேச்சர் வந்து இது காமனா வருமா சார், அதுலயே ஹை லோ இருக்குங்களா? இல்ல, டெம்பரேச்சர் ஐசோதெர்ம். வாட் இஸ் பை ஐசோதெர்ம்? ஐசோனா என்ன, சேம் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். டெம்பரேச்சர் சமம். ஆமாம். அடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லோ ப்ரெஷர் ரீஜன்ல மெனி ஃப்ரீ சைட்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் சர்ஃபேஸ். அப்சார்ப்ஷன் இன்க்ரீசஸ் ரேபிட்லி, நியர்லி லீனியர் பிஹேவியர். இன்டர்மீடியட் ப்ரெஷர் ரீஜன்ல ஃப்ரெண்ட்லி அப்சார்ப்ஷன் ஃபிட்ஸ் வெல். மோஸ்ட் யூஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டல் ரீஜன். இன்டர்மீடியேட்டா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, அப்சார்ப்ஷன் வந்து ப்ராப்பரா நடக்கும் எங்க, ஃப்ரெண்ட்லிச்ல. பட் இங்க ஹை சர்ஃபேஸ் ஏரியாவா இருந்துச்சுன்னு சொன்னா சர்ஃபேஸ் பிகம்ஸ் ஃபில்டு. சர்ஃபேஸ் ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு ப்ரெஷர் அதிகமா இருக்கும் பொழுது. அப்சார்ப்ஷன் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட், ஃபிளாட், நமக்கு நேரா வந்துடும். ஸோ காமனா வந்துடும். ஸோ நம்ம முன்னே பார்த்தீங்களா, இப்படி நேரா போயிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல அப்சார்ப்ஷன் எனக்கு பெருசா பரப்புக்கு வராது. ஸோ ஹை ப்ரெஷர்ல நடக்காது. If a gas pressure increases from P1 to P2,
x/m2 இந்த மாதிரி நான் p1 p2 எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டையும் நான் கம்பேர் பண்ற பொழுது எனக்கு p2 ஒரு காம்பனுடைய இன்னொரு காம்பனுடைய ப்ரெஷரும் இன்னொரு காம்பனுடைய அட்சார்ப்ஷனும் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ வை வி ஹாவ் டு ஸ்டடி ஐசோதர்ம் அப்படின்னு சொன்னா, பிகாஸ் அட்சார்ப்ஷன் இஸ் ஸ்டடிட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அட்சார்ப்ஷன் எப்போ தான் படிக்க முடியும்? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் சார் டெம்பரேச்சர் இதாகிறதுன்னு சொன்னா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஃபார் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஐசோதர்ம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டெம்பரேச்சர் 10 கெல்வினுக்கு ஒன்று யூஸ் பண்ணோம்னா அப்போ ஒரு ஐசோதர்ம் கிடைக்கும். 20 கெல்வினுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஒரு ஐசோதர்ம் கிடைக்கும், அப்போ ஒரு கிராஃப் கிடைக்கும். அப்போ டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் எனக்கு டிஃப்ரெண்டாக கிடைக்கும். ஸோ அதில் எந்த டெம்பரேச்சர்ல அதிகமான அட்சார்ப்ஷன் நடக்குதுன்றதும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து அதனுடைய லிமிடேஷன் சொல்லும் பொழுது எது லாங் ஃப்ரண்ட்லிச் வந்து ஹை ப்ரெஷராக இருக்கிறதுல வந்து நிறைய ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் லாங் ஃப்ரண்ட்லிச் அட்சார்ப்ஷன் யூஸ் பண்ணும். ஸோ இதில் அடுத்து வரக்கூடியது என்னன்னு சொன்னால் லாங் மியர் அட்சார்ப்ஷன் யூஸ் பண்ணும். லாங் மியர்னு சொல்லக்கூடியது இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, லாங் மியர் பரப்புகளினுடைய சமவெப்பநிலை கோடுகள் வந்து மோனோ லேயரை பற்றி தான் படிக்கிறாங்க. முன்ன பார்த்தது மல்டி லேயர், இப்போ பார்க்கக்கூடியது மோனோ லேயர். அட்சார்ப்ஷன் அக்கர்ஸ் அட் ஸ்பெசிபிக் சைட்ஸ். ஒரே ஒரு குறிப்பிட்ட சைட்ல மட்டும் தான் அட்சார்ப்ஷன் நடக்கும். இந்த இடத்துல நான் பெயிண்ட் பண்றேன்னா எந்த இடத்துல எனக்கு பண்ணுமோ அங்கே மட்டும் தான் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்காது. ஸோ ஸ்பெசிபிக் கேரக்டருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். நோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அப்சர்வ்டு மாலிகூல்ஸ். ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது. இங்கே 2 பேர் வர்றாங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளார இன்ட்ராக்ஷன் இருக்காது. பட் அப்சர்பென்ட்டுக்கும் அப்சர்பேட்டுக்கிடையே இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் யூஸ் பண்ணி தான் அது ஃப்ரெண்ட்லி சூஸ் பண்ணுறாரு. ஸோ மீன் x/m டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு pன்னு சொன்னோம். ஸோ இங்கே x/m டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு p தான். பட் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் x/m இஸ் ஈக்குவல் டு 2 கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறாங்க, ab + 1 + bp. ஸோ ab bp இந்த 2 டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்டு ஃபார் எமிசார்ப்ஷன் அண்டு மோனோ லேயர் அட்சார்ப்ஷன். ஸோ அப்போ லாங் மியர் அட்சார்ப்ஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அப்போ கீழ்கண்டவற்றுள் லாங் மியர் அட்சார்ப்ஷன் இஸ் யூஸ் டு விச் ஒன் ஆஃப் த அட்சார்ப்ஷன் கேட்குறாங்க. கீழ்கண்டவைகளில் எந்த பரப்பு கவர்களில் லாங் மியர் அட்சார்ப்ஷன் சமவெப்பநிலை கோடானது பயன்படுத்தப்படுகிறது? வேதி பரப்பு கவர்தல், இயற்பரப்பு கவர்தல், இரண்டுமே. அடுத்து இதுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, லாங் மியர் அட்சார்ப்ஷன்ல ஒரு கிராஃப் வரைகிறாங்க. இந்த கிராஃப் யாருக்கு இடையேன்னு சொன்னா அதே x/mக்கும் p இடையே கிராஃப் வரைகிறாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு சமவெப்பநிலை கோடு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சமவெப்பநிலை கோடு கிடைக்குது. அந்த சமவெப்பநிலை கோடுல எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. அதெல்லாம் ஸ்லோப்பையும் கண்டுபிடிச்சிடலாம், இன்டர்செப்டையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்லோப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா, ஸ்லோப் வந்து b/a. இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல கொடுக்குறது. ஸ்லோப் வந்து b/a, இன்டர்செப்ட்னு சொல்லக்கூடியது 1/a. ஸ்லோப் b/a, இன்டர்செப்ட் 1/a. இதை எப்படி எழுதுறாங்க, எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுறோம். சரிங்களா? எப்படி x/m = 1 + pb/a. சரி, a p/1/pb. இப்போ என்ன பண்றேன், இது தலைகீழியே எழுதுறேன். தலைகீழியே எழுதுனா கிடைக்கும் m/x அல்லது 1/x/m மாத்திக்கலாம். சரிங்களா? x/m 1/x/m மாத்திக்கலாம். ஈக்குவல் டு இந்த இடத்துல இது ap/1 + ab என்ன ஆகும்? 1 + bp / ab. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது சொன்னா, நான் இந்த p இந்த சைடு கொண்டு வரேன். p / x/m ஈக்குவல் டு 1/a + bb/a/p. சரிங்களா? இப்போ கிராஃப் வந்து p/x/mக்கும் p இடையே. சரிங்களா? கிராஃப் வந்து தெளிவா இருக்கணும். p/x/mக்கும் p இடையே. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையே வரையும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஸ்லோப்பு, இது இன்டர்செப்ட். சரிங்களா? அதுதாங்க b/a,
1/A. இது குழப்பதான், இன்னொரு சொல்லணுமா? ஆமா சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, x/m equal to AP divided by 1 plus BP. சரிங்களா? இப்போ இது என்ன பண்றாங்கன்னா தலைகீழியே எல்லாமே 1 முகத்தில் எழுதிக்கலாம், தலைகீழியே எழுதலாம். அப்போ எழுதும் பொழுது 1/x/m equal to கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இப்போ என்ன கிடைக்கும்? 1 plus BP/AP. இப்போ என்ன பண்றேன், இந்த ப்ரெஷர் டேர்ம் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ P divided by x/m equal to 1 plus PB/A. இப்போ என்ன பண்றேன், செப்பரேட் எழுதுறேன். P/x/m equal to இது தனியாக எழுதுறேன், 1/A plus இது தனியாக எழுதுறேன், BB/A இன்ட்டு. சரிங்களா? எழுதிட்டுனா இப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா நான் கிராஃப் வரைகிறேன். யாருக்கிடையே கிராஃப் வரைகிறேன்? இந்த P/x/m, அல்லது இதை எப்படி எழுதலாம்னு சொன்னா, இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னா PM/x. இந்த m மேலே போயிடும், PM/x. அவனுக்கும் ப்ரெஷருக்கு இடையே கிராஃப் வரைகிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸ்ட்ரைட் லைன் வந்து ஸ்லோப் இங்கே கிடைக்கும், இங்கே இன்டர்செப்ட் கிடைக்கும். அப்போ ஸ்லோப்ன்றது y equal to mx plus c ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ நமக்கு இது y, இது c, இது mx. அப்போ யாருக்கு கிராஃப் வந்திருக்கோம்? y-க்கு x-க்கும், x/p/m க்கும், p/x/m க்கும், p கிடையே கிராஃப் வந்திருக்கும். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கு. இப்போ mன்றது இந்த இடத்துல ஸ்லோப்பு. அப்போ mன்னா என்ன கிடைக்கும்? b/a. 1/aன்றது இன்டர்செப்ட். அப்போ இன்டர்செப்ட் 1/a. புரியுதா? வெட்டு துண்டு 1/a, சாய்வு b/a. ஓகே சார். ஓகே ஓகே. இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரண்ட் லிச்சும் லாங் மொயரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாங் மொயர் அப்சார்ப்ஷன் ஐசோதம், ஃப்ரண்ட் லிச். இதுல யாரு கெமிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா லாங் மொயர் கெமிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. யார் பிசிஸ் ஆப்ஷன், அதாவது ஏர் பரப்பு பொருளுக்கு யார் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா ஃப்ரண்ட் லிச்சை பயன்படுத்துவாங்க. ஏன் ஃப்ரண்ட் லிச் அங்கே பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாச்சுன்னு சொன்னா அங்கே ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ஹை ப்ரெஷர்ல அது விளக்கல, அதனால தான் அதை பற்றி சொல்லுவாங்க. சரிங்களா? லாங் மொயர் அப்சார்ப்ஷன் ஐசோதம் வந்து டெஃபினேஷன் என்ன சொல்றாங்கன்னா, லாங் மொயர் அப்சார்ப்ஷன் ஐசோதம் எக்ஸ்பிளைன் அப்சார்ப்ஷன் ஆஃப் எ கேசஸ் ஆன் எ சாலிட் சர்ஃபேஸ். இங்க வந்து கேசஸ் தான் எடுத்துக்கிறாங்க, லிக்விட் எதுவும் இல்லை. assuming that the absorption forms only a single layer on the adsorbent. ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் எனக்கு அப்சார்ப் ஆகும், எக்ஸ்ட்ரா ஆகும். It is mainly applicable to chemistry option. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சம்டைம்ஸ் ஆல்சோ ஃபார் ஸ்ட்ராங் பிசிக்ஸ் ஆப்ஷன். எங்கன்னா ஒரு வலிமையான பிசிக்ஸ் ஆப்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல இதை பயன்படுத்தலாம். பேசிக் அசம்ஷன் என்னன்னு சொன்னா, லாங் வயர் ப்ரொபோஸ் த ஃபாலோயிங் அசம்ஷன்: சர்ஃபேஸ் இன் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் சொன்னா எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆல் அட்சார்ப்ஷன் சைட்ஸ் ஆன் தி அட்சர்பென்ட் சர்ஃபேஸ் ஆர் ஐடென்டிக்கல் அண்ட் ஹேவ் ஈக்குவல் எனர்ஜி. எந்தெந்த இடத்துல எனர்ஜி, எந்தெந்த இடத்துல நான் போயிட்டு அப்சார்ப்ஷன் பண்ணணும், எல்லா இடத்துலயுமே எனக்கு என்ன இருக்கணும், ஒரே மாதிரியான எனர்ஜி சர்ஃபேஸ் இருக்கணும். அடுத்து மோனோ லேயர் அப்சார்ப்ஷன் ஒன்லி. ஈச் சைட்ஸ் கேன் ஹோல்ட் ஒன்லி ஒன் மாலிகுல். ஒரு மாலிகுல் தான் ஹோல்ட் பண்ணும், அதிகமான மாலிகுல ஹோல்ட் பண்ணாது. ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆன் சைட். அப்சார்ப்ஷன் சைட்ல நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டா தான் இருக்கும், ஒன்றுக்கு மேல அதை எக்ஸ்ட்ரா கொண்டு போய் சேர்க்காது. நோ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அட்சார்ப்டு மாலிகுல். ஒரு அட்சார்ப்டு மாலிகுலுக்கு இன்னொரு அட்சார்ப்டு மாலிகுலுக்குரிய எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் இங்க நடக்காது. டைனமிக் ஈக்விலிபிரியம் எக்ஸிஸ்ட். அப்சார்ப்ஷன் அண்ட் டீசார்ப்ஷன் அக்கரிங் சைமல்டேனியஸ்லி அன்டில் ஈக்விலிபிரியம் இஸ் ரீச்ட். இப்போ ஏபியா ஈக்விலிபிரியம் ஆனிச்சுன்னா இது வரைக்கும் இங்க ஒட்டந்து மறுபடியும் பேர்ந்து வரும். தட் மீன்ஸ் அப்சார்ப்ஷன், இது டீசார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் சொன்னா பரப்புக்கு வருதல், டீசார்ப்ஷன் சொன்னா பரப்பை விட்டு விலகுதல். இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்குன்னு சொல்றோம். எப்போ வரைக்கும் ஈக்விலிபிரியம் ரீச் ஆகிற வரைக்கும் ரெண்டுமே நடக்குன்னு சொல்றோம். ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா இங்க தான் கொடுத்துருக்காங்க. ஏபின்றது நிறைய இடத்துல கேட்கறான். வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி? ஏ அண்ட் பி ஆர் லாங் வியர் கான்ஸ்டன்ட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர் அண்ட் அட்சர்பென்ட். At low pressure, absorption increases linearly. At high pressure, it become constant. இது ரொம்ப முக்கியம். லோ ப்ரெஷரா இருந்தா அப்சார்ப்ஷன் என்ன நடக்கும்? அப்சார்ப்ஷன் என்ன பண்ணுது? லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது.
பட் ஹை ப்ரெஷராக இருந்தால் அட்சார்ப்ஷன் கான்ஸ்டன்டாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வார்த்தை இந்த லாங் மியர் அட்சார்ப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏபி வந்து எதை பொறுத்து யாரை பொறுத்து டிவியேட் ஆகும், யாரை பொறுத்து சேஞ்ச் ஆகுன்னு சொன்னால் ஏவும் பியும் யாரை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய அட்சர்பென்ட்டை பொறுத்தும் டெம்பரேச்சரை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். இம்பார்ட்டன்ட் பிஹேவியர் வித் ப்ரெஷர், ப்ரெஷரை பொறுத்து என்னென்ன பிஹேவியர் இருக்கு இந்த ஏர்ல இந்த அட்சார்ப்ஷன் ஐசோதெர்மல், லாங் மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்மல் யார் யாருக்குள்ளேயே பாருங்க. பட் லோ ப்ரெஷர் பிபி லெஸ் தென் 1 அப்படின்னு என்ன அர்த்தம், 1 விட ரொம்ப கம்மியா இருக்கு. நமக்கு ஃபார்முலா என்ன, x/m is equal to AP divided by 1 plus BP. இப்போ பிபி 1 விட கம்மியா இருக்கிறப்போ இதை 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ x/m equal to AP. அப்போ நம்ம கொஸ்டின் கேட்கறான் அட் லோ ப்ரெஷர்ல இன் லாங் மியர் அட்சார்ப்ஷன் அட் லோ ப்ரெஷர். லாங் மியர் அட்சார்ப்ஷன் அட் low pressure x/m வேல்யூ என்ன கேட்கறான். ஆப்ஷன் ஏ x/m equal to AP, ஆப்ஷன் பி x/m equal to AP by BP, ஆப்ஷன் சி x/m equal to 1 plus AP by BP, ஆப்ஷன் டி x/m equal to AP by 1 plus BP. நம்ம என்ன பண்ணுவோம்னா லாங் மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்மல் இதை படிச்சுட்டு போயிருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக என்ன பண்ணுவோம், கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் போட்டு வந்துடுவோம். அப்போ இது தப்பு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், அட் லோ ப்ரெஷர்னு கேட்டிருக்கான். இப்போ ப்ரெஷர் லோவாக இருந்தால் பிபி வேல்யூ நமக்கு என்ன ஆயிடுச்சு, லெஸ் தென் 1 ஆயிடுச்சு. அப்போ இதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அப்போ x/m equal to AP. அப்போ இதை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். இது நோட் பண்ணிட்டோம், கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அட்சார்ப்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். லோ ப்ரெஷர்ல அட்சார்ப்ஷன் அதிகமாக நடக்கும். ஏன்னா அப்போ அட்சார்ப்ஷன் வந்து யாரை பொறுத்து இருக்கு, ப்ரெஷருடைய டேர்மை பொறுத்து டைரக்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் ஹை ப்ரெஷராக இருந்துச்சுன்னு சொன்னா பிபி 1 விட அதிகமாக இருக்கும். இப்போ பிபியை மென்ஷன் பண்ணணும். இப்போ x/m is equal to A by B. எப்படி பாருங்க, x/m equal to AP by 1 plus BP. அப்போ AP by 1 விட அதிகன்றதுனால நான் பிபின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ப்ரெஷர் கேன்சல். அப்போ A by B. அப்போ x/m அட் ஹை ப்ரெஷர்ல ப்ரெஷரை பொறுத்து எனக்கு கிடையாது. ஏன்னா A by Bன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட்டை பொறுத்து தான் இருக்கு. அப்போ ஹை ப்ரெஷர்னு சொல்லும்போது இதுவும் கொஸ்டின்ல கேட்கலாம், வாட் இஸ் த வேல்யூ கெட்டிங் ஃப்ரம் லாங் மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்மல் மட்டும் ஹை ப்ரெஷர்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ அதில் x/m is equal to A by Bன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த கொஸ்டின் இந்த டேர்ம்ல நமக்கு 3 கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன கேள்விகள் கேட்கலாம், ஒரு லாங் மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்மல் நடக்குதுன்னு சொன்னா அது அதிக அழுத்தத்தில் என்ன மதிப்பு கிடைக்கும், குறைந்த அழுத்தத்தில் என்ன மதிப்பு கிடைக்கும் சொல்லிட்டு இந்த 2 வார்த்தையும் பயன்படுத்தணும். அப்போ அதிக அழுத்தத்தில் இருக்கும் பொழுது யாரை பொறுத்து அமையறது இல்ல, அதிக அழுத்தத்தில் இருக்கும் பொழுது ப்ரெஷர்ன்ற டேர்மை பொறுத்து அது அமையறதுங்க. அட்சார்ப்ஷன் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் சேச்சுரேஷன். எப்போ ஒரு லாங் மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்மல், அதாவது ஒரு லாங் மியர் சமவெப்பநிலை பரப்புக்கு வருதலானது எந்த நிலையில் அது மாறா மதிப்பினை பெறும், எப்போ அட் ஹை ப்ரெஷர்ல மாறா மதிப்பினை பெறும். சரிங்களா, அடுத்து கிராஃப், இது லாங் மியர் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்மல். சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல என்ன ஆயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு மேல அது பிளாட்டோ ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் அது ஸ்லிப் ஆகலாம். ஓகேவா, அண்ட் ரீச்சஸ் ஏ பிளாட்டோ கான்ஸ்டன்ட் தான் சொல்லியிருக்காங்க. The plateau represent monolayer capacity. இதுக்கு பேரு monolayer capacity. Linear form of Langmuir adsorption. இது வந்து நியூமெரிக்கல் அண்ட் கிராஃப். இது ஸ்டார்டிங் ஈக்குவேஷன் வந்து இதுதான். இதுல முன்ன நான் சொன்னீங்களா அந்த ஃபார்ம் முன்ன கண்டுபிடிச்சீங்களா 1/A P/B அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் லீனியர் ஃபார்ம். இன்டர்செப்ட்ன்றது என்ன, ஸ்லோப்ன்றது என்ன, மீனிங் ஆஃப் மோனோலேயர் கெப்பாசிட்டி சொன்னா ஹை ப்ரெஷர்ல A/B வருதுங்களா, அது மோனோலேயர் கெப்பாசிட்டியை இண்டிகேட் பண்ணக்கூடியது. மேக்ஸிமம் வேல்யூ கிவ்ஸ் தி அமௌண்ட் ரிக்வயர்ட் டு ஃபார்ம் கம்ப்ளீட் மோனோலேயர். இதுதான் நமக்கு இந்த லாங் மியர்ல சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட். அடுத்து சிக்னிஃபிகன்ட் ஆஃப் A அண்ட் பின்னு சொன்னா A கான்ஸ்டன்ட் ரிலேட்டட் டு அட்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் அட்சார்ப்ஷன். அதே கான்ஸ்டன்ட் B, இதுவும் அட்சார்ப்ஷன் எனர்ஜியை சொல்லுது, இது கெப்பாசிட்டியை சொல்லுது. இது அஃபினிட்டி பிட்வீன் அட்சர்பன்ட் அண்ட் அப்சர்வர் ரெண்டையும் கொடுக்குது.
ஹையர் பியா இருந்தா ஸ்ட்ராங்கர் பாண்டிங் இருக்கும், மோர் அட்சார்ப்ஷன். அப்ப ஏ அதிகமா இருந்தா அட்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும், பி அதிகமா இருந்தா அட்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும். ஏக்கான ரீசன் சொன்னா அட்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அதிகம், அதனால மேக்ஸிமம் அட்சார்ப்ஷன் கிடைக்குது. பி எதனாலன்னு சொன்னா அட்சர்பென்ட்டுக்கும் ஒரு பொருளுக்கும் அதன் மீது பரப்பக்கூடிய பொருளுக்கும் இடையே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, ஸ்ட்ராங் பாண்டிங் கிரியேட் ஆகுது, அதனால மோர் அட்சார்ப்ஷன் கிடைக்குது. சரிங்களா? இதுல அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாங் வியர் ஐசோதர்ம். It is used in surface science to determine, so science to determine, used in surface science to determine monolayer adsorption capacity. ஒரு மோனோலேயருடைய அட்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறது. தட் மீன்ஸ் ஏ அண்ட் பி டேர்ம்ஸ். சர்ஃபேஸ் ஏரியா எஸ்டிமேஷன், எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவில் அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத டேர்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. கேட்டலிஸ்ட் மெக்கானிசம் ஸ்டடீஸ் பற்றி யூஸ் ஆகுது. கேஸ் அப்சார்ப்ஷன் அண்ட் மெட்டலுக்கு யூஸ் ஆகுது. அப்சார்ப்ஷன் ஆஃப் CO அண்ட் நிக்கலுக்கு நைட்ரஜனுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்த லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா இது வென் அப்சார்ப்ஷன் அக்கர்ஸ் இன் மல்டிலேயர், மல்டிலேயர்ல இது ஃபெயில் ஆயிடுச்சு. மல்டிலேயரை பற்றி இது சொல்லவே இல்லை. நாட் ஹோமோஜீனியஸ், தட் மீன்ஸ் இங்கே ஹெட்ரோஜீனியஸ் பற்றி தான் படிச்சிருக்காங்க, ஹோமோஜீனியஸை பற்றி இதை படிக்கல. டிஃப்ரெண்ட் எனர்ஜியை பற்றி இதை படிக்கலாம். there is interaction between adsorbed molecules. adsorbed molecules கூடிய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்றதை அவங்க தெளிவாக சொல்லலாம். அட்சார்ப்ஷன் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி மோனோலேயர். அட்சார்ப்ஷன் வந்து மோனோலேயராக தான் இருக்குன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ மல்டி லேயராக தான் என்ன பண்ணலாம்? மல்டி லேயருக்கு தான் நமக்கு அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் என்னன்னு சொன்னால் BET தியரம். ஸோ இந்த BET தியரம் நமக்கு கிடையாது. என்ன ரீசன் சொன்னால் நமக்கு ரெண்டு லாங் உயரம் அண்டு ஃப்ரண்ட் லிச் மட்டும் தான் இருக்கு, BET கிடையாது. மல்டி லேயர் சொன்னால் BET யூஸ் பண்ணிக்கலாம். லாங் உயரில் அண்டு இந்த ஃப்ரண்ட் லிச் ரெண்டுலையுமே வந்து மூணு லேயர் பற்றி தான் படிக்கும். சார் BET ஐசோதர்ம் என்ன சார்? BET ஐசோதர்ம் சொல்லக்கூடியது பண்ணிக்கிறீங்களா? ஒரே நிமிஷம். வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார். இப்போ நாம BETன்றது அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் லிச்னு ஒருத்தர் சொல்லணும் இல்லைங்களா? ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் ஃப்ரண்ட் லிச். லாங் வேன்னு சொன்னா அவர் கண்டுபிடிச்ச ஐசோதர்ம் பேர் லாங் வே. BETன்னு சொல்லக்கூடியது 3 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து வரக்கூடிய டேர்ம்ஸ் தான் BET. ப்ரூனர், ஈமிட், டெல்லர். ப்ரூனர், ஈமிட், டெல்லர் அவங்களுடைய ஐசோதர்ம் BET வெட் ஐசோதர்ம் சொல்லுவாங்க. ப்ரூனர், ஈமிட், டெல்லர் இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஐசோதர்ம் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் மல்டி லேயர் அப்சார்ப்ஷன் வரும். இது நமக்கு சிலபஸ்ல இல்லை, அதை பத்தி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை. சரிங்களா? இதோட நேச்சர் எது? எம்பிரிக்கல், இது தியரிட்டிக்கல். இது எம்பிரிக்கல் டேர்ம்ஸ். இதுக்கு இவ்வளவு இருந்தா அவ்வளவு இருக்கும், இவ்வளவு இருந்தா அவ்வளவு இருக்குன்ற எம்பிரிக்கல் டேர்ம்ஸ். இது தியரிட்டிக்கலா சொல்லியிருக்காங்க. லேயர் வந்து மல்டி லேயர் பாசிபிள், ஒன்லி மோனோ லேயர். சர்ஃபேஸ் சைட்ஸ் வந்து நாட் அசியூம்ட் ஈக்குவலி. இங்க எவ்வளவு இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு நம்மளால சர்ஃபேஸ் சைட்ஸ் சொல்ல முடியாது. பட் ஈக்குவல் எனர்ஜி சைட்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். சேச்சுரேஷன் வந்து இங்க எந்த இடத்துல சேச்சுரேஷன் ப்ரிடிக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் ப்ரெஷர்ல சேச்சுரேஷன் ப்ரிடிக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெஸ்ட் ஃபார் மாடரேட் ப்ரெஷர். மாடரேட்னா அதிகமாக வரக்கூடாது, கம்மியாக வரக்கூடாது, அந்த ப்ரெஷர்ல அதிகமாக இருக்கணும். இதுல ப்ரெஷரை பொறுத்து கிடையாது, மோனோ லேயர் அட்சார்ப்ஷனை பத்தி அதிகமாக சொல்றாங்க. ப்ரெஷர் ஹை ப்ரெஷரா இருந்தா மோனோ லேயர் அட்சார்ப்ஷன் கிடைக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்போ மோனோ லேயர் அட்சார்ப்ஷன் கிரியேட் ஆகும். ஸ்டேட் லாங் வேர் அட்சார்ப்ஷன் ஐசோதர்ம் சொல்லக்கூடியது இது ஃபார்முலா. ஹை ப்ரெஷர் A/B கிடைக்கும், லோ ப்ரெஷர்ல நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு நம்ம பார்த்தோம். மெயின் அசம்ஷன் ஆஃப் லாங் வேர் அட்சார்ப்ஷன் மறுபடியும் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் மாஸ்க்னு சொல்லக்கூடியது. இது கொஸ்டின் கேட்குறாங்க, சார்கோல் அட்சார்ப்ஸ் டாக்ஸிக் கேசஸ், இதுதான் கேஸ் மாஸ்க். ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட், பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர்ல நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்த்தது
லாக் மியர் அப்சார்ப்ஷன். அப்போ பியூரிஃபிகேஷன் ஆஃப் சுகர் யாரை பொறுத்தனால செப்பரேட் பண்ண முடியும் அல்லது சுகரை பியூரிஃபை பண்றதுக்கான மெத்தட் எதுன்னு சொன்னா லாங் மியர் அப்சார்ப்ஷன் தான். டீகலரைசேஷன் ஆஃப் சார்கோல், குரோமட்டோகிராஃபி செப்பரேஷன், அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் இன் டைட்ரேஷன். டைட்ரேஷன்ல அப்சார்ப்ஷன் இண்டிகேட்டர் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ். நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா பரப்பு கவர்தல்னா என்ன, ஒரு ரீகால் மறுபடியும் சொல்றேன். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொன்னா பரப்பு கவர்தல்னா என்ன, பரப்பு கவரும் பொருள்னா என்ன, பரப்பு கவரப்படும் பொருள்னா என்ன, இவங்க 2 பேருக்கிடையே உள்ள வேற்றுமை ஒற்றுமை என்னென்ன, இப்போ இவங்க 2 பேரும் பரப்பு கவரும் தன்மையை பொறுத்திருந்தா இதை பொறுத்து என்ன வகையா பிரிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று இயற் பரப்பு கவர்தல், இன்னொன்று வேதி பரப்பு கவர்தல். இயற் பரப்பு கவர்தல்னா என்ன, அது எந்த வெப்பநிலையில உருவாகும், எந்த அழுத்தத்துல அதிகமாகும், எந்த அழுத்தத்துல கம்மியாகும், இதுக்கு தேவையான எனர்ஜி என்ன. இப்போ இவங்கள இந்த பரப்பு கவரப்படும் பொருளுக்கும் பரப்பு ஒட்டும் பொருளுக்கும் இடையே இருக்கக்கூடிய விசை என்ன விசைன்றதை படித்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேதி பரப்பு கவர்தலையும் இதே மாதிரி 2க்கு இடையே உள்ள விசை, அதனுடைய ஆற்றல் தன்மை, அதனுடைய வெப்பநிலை, அதனுடைய பரப்பு, இதை பொறுத்து படித்தோம். சரிங்களா? இதனுடைய முக்கிய பண்புகள் பரப்பு கவர்தல்ல, ஏற்பரப்பு கவர்தல்ல முக்கிய பண்புகள், வேதி பரப்பு கவர்தல்ல முக்கிய பண்புகள் பார்த்தோம். உங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம் நாம, அதுக்கப்புறமா கொண்டு வந்தோம்னா ஐசோதர்ம் சம வெப்பநிலை கூடுதல்னு ஒண்ணு வருது. இந்த சம வெப்பநிலை கூடுதலை பத்தி பார்த்தோம். சம வெப்பநிலை கூடுதல்னா எதெல்லாம் சம வெப்பநிலை கூடுதல்னு சொல்லுவாங்க. அப்ப யாருக்கிடையே அந்த கிராஃப் வரையணும், யாரெல்லாம் அந்த சம வெப்பநிலை கூட பத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஒரு 3 சம வெப்பநிலை கூடுதல் இருக்கு. ஒன்னு ஃப்ரண்ட்லிச், இன்னொன்னு லாங் மியர், இன்னொன்னு பிஇடி. ஃப்ரண்ட்லிச், லாங் மியர், பிஇடில பிஇடி நமக்கு சிலபஸ்ல இல்ல, ஃப்ரண்ட்லிச் லாங் மியரும் பார்க்கணும். ஃப்ரண்ட்லிச் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்லிச் கொண்டு வராங்க. ஃப்ரண்ட்லிச் எப்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது எக்ஸ்/எம் அப்படின்ற டேர்ம் கொண்டு வராங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி கொண்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல எக்ஸ்/எம் ஈக்குவல் டு கே இன்ட்டு பி பவர் 1/n டேர்ம் கொண்டு வந்து அதை ரிலேட் பண்றாங்க. அந்த ஈக்குவேஷனை ரிலேட் பண்ணி ப்ரெஷர் அதிகமானா அந்த ஃப்ரண்ட்லிச் அப்சார்ப்ஷன் ஐசோதர்ம் என்ன கிடைக்கும், ப்ரெஷர் கம்மியான என்ன கிடைக்கும், எந்த நேரத்துல பரப்பு கவரும் தன்மை அதிகமா இருக்கும், இதுல ஒற்றை மூலக்கூறு ஒற்றை படியா, அதாவது மோனோ லேயர் மல்டி லேயர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படியில கிடைக்குமா, பல படிகளை உருவாக்குமான்னு சொல்லக்கூடிய டேர்ம்ஸ், அந்த மோனோ லேயர் மல்டி லேயர் உருவாகுமான்றதை நம்ம பார்க்கணும். அதே போல லாங் மியர்ல இதே டேர்ம்ஸ் தான் கொண்டு வராங்க. ஒற்றை நிலையில வருமா, பலப்படியில வருமா, எதுக்கு இந்த லாங் மியர் யூஸ் ஆகும், கெமிஸ் ஆப்ஷன்னா என்ன, கெமிஸ் ஆப்ஷன்ல இந்த லாங் மியர் யூஸ் பண்ணலாமா அல்லது ஃப்ரண்ட்லிச் யூஸ் பண்ணலாமான்ற வித்தியாசங்களை பிரிச்சு பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய பார்த்தோம். கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் தான் நான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துட்டு, ஏன்னா இதுல கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ லாக் x/m கொடுக்காம x/mக்கும் p/x/mக்கும் பீக்கிடையே கிராஃப் வரைகிறாங்க. ஒரு கிராஃப் கிடைச்சிச்சு. ஸ்லோப் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஸ்லோப்? அப்போ என்ன கிடைக்கும் ஸ்லோப்னு சொல்லக்கூடியது, a/b-யா b/a-வா, இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ ஸ்லோப்ன்றது a/b. இன்டர்செப்ட்னு சொல்லக்கூடியது என்ன, 1/a. அப்போ இந்த டேர்ம்ஸ் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வெட்டு துண்டுனா என்ன, சாய்வுன்னா என்னன்ற டேர்ம்ஸை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கம்பேர் பண்ணணும். அப்போ இந்த ஐசோதர்ம்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க டேர்ம்ஸ் நம்ம படிச்சோம், அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் இன்னைக்கு நான் நடக்கிறேன். இதுல சந்தேகங்கள் ஏதாவது சார்? இந்த கேட்டலைஸ் எல்லாம் வருதா சார் வினைவேகம்? சார் கண்டிப்பா கேட்டலைஸ் எல்லாம் வருதா சார்? கேட்டலிஸ்ட் நம்ம படிக்கணும். சரிங்களா? கேட்டலிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்டலிஸ்ட்டை பத்தி படிக்கணும். கேட்டலிஸ்ட்ல நிறைய டேர்ம்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போறோம் கூட. சரிங்களா? சரிங்க சார். கேட்டலிஸ்ட் அது சிலபஸ்ல இருக்கா சார்? அதுல இல்ல, நம்ம சர்ஃபேஸ்னாவே கேட்டலிஸ்ட். சரி சரிங்க சார். அது வந்து நமக்கு மறைச்சுதான், அது வந்து நம்ம சார் கேட்டலிஸ்ட் படிக்கணும். கேட்டலிஸ்டோட நம்ம என்ன படிக்கணும்னு சொன்னா இன்னும் தேவையில்லாத கொலாய்டல் ஸ்டேட். நம்ம கொலாய்டல் ஸ்டேட் நிறைய இருக்கு. கொலாய்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொலாய்டெல்லாம் மெயினா நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா கோல்டு நம்பர்ல நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. கோல்டு நம்பரை பத்தி நம்ம நிறைய டேட்டாஸ் படிக்கணும். லாஸ்ட் டைம் கோல்டு நம்பரை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம்.
இந்த டைம் அதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? தங்க எண் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். அந்த எமுல்ஷன் இதெல்லாம் சர்ஃபேஸ். சரிங்களா? சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேள்வி. சண்டேக்குள்ள இந்த சர்ஃபேஸ் முடிச்சிருவேன். சண்டே முடிச்சுன்னா மண்டே உங்களுக்கு சர்ஃபேஸ்ல டெஸ்ட். சரிங்களா? மண்டே சர்ஃபேஸ் டெஸ்ட் எடுத்து வெட்னஸ்டே தேர்ஸ்டே நம்ம டியூஸ்டே வந்து ரீகால் பண்ணிக்குவோம். டெஸ்ட்டை ரீகால் பண்ணுவோம். மறுபடியும் தேர்ஸ்டே ஒரு ரீகால் பண்ணிட்டு அந்த டாபிக் ஃபுல்லாக ஒரு முறை ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த டாபிக்கே ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எனி டவுட் வந்தா கேளுங்க. நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு ஈவினிங் இதே டைம் பார்ப்போமா இல்லை 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கு எப்படி கன்வென்ட் இருக்கும் சார்? அதேதான், உங்களுக்கு எப்படி டைமிங் இதாகுதோ அந்த டைமை வச்சு கரெக்டா அதவே நார்மலா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க. நாளைக்கு ஓகே.